ஆனா என்னமாச்சு நொட்டின்னு போயிடுச்சு தம்பி. என்னங்க இந்தியா இவ்வளவு நாள் எல்லா டோர்னமெண்ட்லயும் தோல்வியே இல்லாம வந்திருந்தோம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா நம்மளுக்கு 111 சொல்லி ராமத்தை போட்டு விட்டாங்க. நான் சொல்ல சண்டே அதுவுமா இந்தியா வின் பண்ண மேட்ச சூப்பரா பார்க்கலாம்னு நினைச்சா இப்படி பேட்டிங்ல சொதப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தமா இருக்கு. சரி, முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் வந்தாங்க. பேட்டிங் பார்த்தீங்கன்னா டப்ளு கேட்டு உந்துச்சுங்க. அப்பயே நான் நினைச்சேன் ஓகே 2 கம்மியா வந்துடும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த பிரேவிஸ், மில்லரு, டப்ஸ் இந்த 3 பேரு போட்டு கழட்டி கொடுத்துட்டாங்க. பிரேவிஸ் என்னன்னா ஒரு அடி அவனோட பங்குக்கு போட்டு இழிகிறான். 29 பாலுக்கு 45 அப்படின்னு. மில்லரு சூப்பரா ஆனாப்புல, அவரு சாட்டெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. 35 பாலுக்கு 63, 3 6 7 4. டப்ஸும் ஒரு சூப்பரா ஆனாப்புல 44 ரன் வச்சாங்க. அந்த ரன் பத்தி கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா போலிங் ஓகே நல்லாதான் போட்டாங்க. கொஞ்சம் அப்பப்போ ரன் போயிடுச்சு. பும்பரா 3, இந்த 2, அருச்சகதை 1, துபாய் 1. சரி பேட்டிங்ல அச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த இஷான் கிஷன் தலைவன் தான் அச்சாப்புல. சரி ஓகே அவர் கூட சரி விட்டுருவோம். அவர் 4 பாலுக்கு ஒரு நல்லா அவுட் ஆயிட்டாப்புல. சரி அதை விட்டுருவோம். அபிஷேக் சர்மா அவருக்கு என்ன ஆச்சுனே தெரியல. சத்தியமா சூனியா வச்சுதான் நினைக்கிறேன். கண்டிப்பா சரி இஷாக் சந்தா அவுட் ஆயிட்டாப்புல. சரி இன்னைக்கு அபிஷேக் சர்மா அடிப்பாரு நினைச்சா அவர் 15 ரன்ல நான் போயிட்டாப்புல. இல்ல கருமா அவர் அதுக்கு மேல இருக்காப்புல. அவரு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் ஒரே ஒரு நச்சாப்புல. சூரியகுமார் ஒரு 18. அப்புறம் வாசி சுந்தர் இறங்கி விட்டாங்கப்பா. அது நீங்க அச்சல் பட்டேல ஆட வச்சுருக்கலாம். எதுக்கு வாசி சுந்தர் ஆட வச்சுன்னு தெரியல. அவர் ஒரு 12 போயிட்டாப்புல. அவர் என்ன பண்றது, ஹையஸ்ட் கூட எதுவுமே கிடையாது. துபாய் மட்டும் தான் 42 அச்சிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா அவரு கூட யாரும் இல்லைங்க சப்போட்டா. கொஞ்சம் டப்புன்னு விக்கெட் உந்துச்சு. பாண்டே அவுட் ஆனா ரெஜிஸ்டிங் அவுட் பின்னாடியே போயிட்டாப்புல. நின்று கொஞ்சம் அச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருந்திருக்கும். அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் என்ன அச்சாப்புல. என்ன பண்றது, அப்புறம் 2 மேட்ச் வின் பண்ணாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க வின் பண்ணி நம்ம வின் பண்ணி போற மாதிரி இருக்கும். நம்ம 2 மேட்ச் வின் பண்ணோம். இல்லைன்னா ராமத்தை போட்டு விட்டு அமுச்சு விட்டுருவாங்க. 111 ரன்னு ராமம். எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவலில் சஞ்சு சாம்சனே ஆட வச்சிடலாங்க. அவர் அதாவது ஒரு 20 ரன் 30 ரன்னாவது அடிச்சுட்டு போறாப்புல. டக்குன்னு அந்த பவர் பிளேல சொல்றேன். அதனால மேட்ச்ல அவர் ஆட வைங்க. எப்படியாவது தெரியல, பாப்போம் ஆடாகிறான்னு தெரியல. வாய்ப்பு குத்தா அவர் பயன் போத்தாரு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். எனக்கு வத்தம்பா. ஆனா இந்தியா எப்படி ஆடுவாங்க நான் நினைச்சிட்டு கூட பார்க்கலப்பா. எனக்கே அடிச்சு இருக்கும்னு சொல்லுவாங்களே, அதான் இந்த கதை. சரிங்க விடுங்க, 2 மேட்ச் இருக்கு. அந்த 2 மேட்சை நம்ம வின் பண்ணுவோம். நம்ம உள்ள போவோம், கவலைப்படாதீங்க. சரி லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஜிம்பாப்வே மேட்ச்ல வரேன்.